யோ நேத்திக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதாயா? அப்ப இல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்தது. அதான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அப்படிதானயா? ஆமா, வந்துருச்சு. ராணி, நடந்த விஷயத்த நான் எப்படி மறப்பேன்? ஆஹா, ராணின்னு கூப்பிடுறான், அணின்னு கூப்பிடல. அப்போ தாடிகாரனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதோட சேர்த்து நேத்து நடந்த மேட்டரும் உள்ளார இருக்கும் போலகுதே. யோ, நான் மறக்கா கேக்குறேன்னு கோச்சுக்காதையா. நேத்துக்கு நடந்த எல்லாமே உனக்கு தெரியுமா? ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? அது கருப்பனோட ஆளுங்க உன்னை அடிச்சது, நீ மயங்கி உழுந்தது, நான் உன்னை காப்பாத்தி போட்டுக்குள்ளார கூட்டின்னு போனது, அப்புறம் இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா ராணி? வீட்டுக்கு முழுசா வந்து நிக்கும் போதே எனக்கு தெரியாதா? ராணி நடந்த விஷயத்தால ரொம்ப பயந்துட்டா போல இருக்கு. திரும்ப திரும்ப அதை பத்தியே கேட்டுட்டு இருக்கா. தனி ஆளா நின்னு கருப்பன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்த ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பான்னு தோணுது. நடந்த எல்லா விஷயத்துக்காக தான் சொல்றேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ்யா, தேங்க்ஸ். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ தேங்க்ஸ் சொன்னியே, அதுக்கோசரம் தான் நானும் தேங்க்ஸ் சொன்னேன். தாடிகாரன் முழுசாவே மாறிட்டானா? எல்லாமே பொம்மி அக்கா கருணையால தான் நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஷோ, நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குதே. ஏய், நான் கிரீன் டீ கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு உன் கையால போட்டு எடுத்துட்டு வரையா? ஏய், இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? நான் என்னென்னமோ நினைச்சு பயந்துன்னு கிடந்தேன். தாடிகாரனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து என்னாண்ட சண்டை போடுவான், என்னாண்ட தாறுமாறா சத்தம் போடுவான், ஏன் என்ன ஊட்ட விட்டே கூட அனுப்பிடுவான்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே பண்ணாம என் மேல பாசமா தான் இருக்கிறான். ஏய் ஏய், என்ன ஆச்சு? எதுக்காக அழறேன்னு கேட்டேன். நான் சந்தோஷத்துல தான் அழறேன். இவ ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறா? சரி சரி, நீ போய் கிரீன் டீ போட்டு எடுத்துட்டு வா. தோ இப்ப போட்டு எடுத்துனாரேன். போ. இப்ப பாரு. ஐயோ அம்மா, அப்படியே அலறி அடிச்சிட்டு வர போறா. என்னாச்சுனே தெரியல. ஏ அம்மா 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 அம்மா, ஏ அம்மா 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 அம்மா. என்ன தம்பனா இது? ஐயோ அம்மான்னு கத்திட்டு வருவான்னு பார்த்தா அம்மா அம்மான்னு பாட்டு பாடிட்டு வரா. ஏய், இன்னாடி தலை தெரிக்க நீ ஓடினத பார்த்தா போன வேகத்துல மூக்க சிந்தின்னு வந்து நிப்பேன்னு பார்த்தேன். நீ என்னடானா ஆட்டம் போட்டுக்கின்னு வர? எக்கா, தாடிகாரனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஆனா ஒரு வார்த்தை கூட என்னாண்ட கோபப்பட்டே பேசலக்கா. என்னாண்ட பொட்டு கோவம் கூட காட்டல. அப்படியாடி ராணி? நான் தான் சொன்னேன்ல, அவ மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு. அப்படியா ராணி? உன் வீட்டுக்காரர் உன்னை முழுசா ஏத்துக்கினாரா? ஐயோ, இத கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப கண்டிப்பா ஒரு டான்ஸ் போட்டுற வேண்டியதா? ஏ அம்மா அம்மா, ஏ அம்மா அம்மா அம்மா. எனக்கு வர கோபத்துக்கு ஏ ராணி, இனிமே டெய்லி செம மஜா தான் போ. உன் வீட்டுக்காரனை மாத்தி உன் கைக்குள்ள போட்டுக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்ன ராணி, என்னாச்சு? அது தாடிக்காரன். கடவுளே, ரொம்ப சந்தோஷம்பா.
ஏதோ டாக்டர் சொன்னாருன்னு அவன் தூங்கி எந்திரிச்ச உடனே மாறிடுவான்னு சொன்னியேம்மா. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க 2 பேரும் 100 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும். ம். சித்தார்த் என்ன சொன்னா? ஆ, நேத்து நடந்ததுக்கெல்லாம் தாடிகாரன் தேங்க்ஸ் சொன்னான் தெரியுமா? என்னது தேங்க்ஸ் சொன்னாரா? ஆமா. என்னது சரி சரி, தாடிகாரனுக்கு கிரீன் டீ வேணுமா? நான் போய் போட்டு எடுத்துன்னு போறேன். ஐயோ. சின்ன தமன்னா, நாம் ஒண்ணு நினைக்கிறோம், இங்க வேற ஒண்ணு நடக்குது. இல்லத்த, சித்தார்த் அவ்வளவு சீக்கிரம் மாறுற ஆளே கிடையாது. என்னமோ நடந்திருக்கு. அதான் தெரியுது. இந்த வீட்ல இருந்ததான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு வளரு. ஆமா, அத்த, சித்தார்த் உண்மையிலே மாறிட்டானா இல்ல அந்த முட்டாள் ராணி இவனை தப்பா புரிஞ்சிருக்காளான்னு இப்ப தெரிஞ்சிரும். பாப்போம். நல்லா சாப்பிடுனா? ஹாய், குட் மார்னிங். உட்காருண்ண. ராணி, நீ போட்ட கிரீன் டீ சூப்பரா இருந்தது. சரி, எனக்கு டிஃபன் வை. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குது. ம். ஐயோ, என்னயா சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? இரு நான் பரிமாறேன். ஏய், எனக்கு கை இல்ல, நான் போட்டுக்க மாட்டேனா? எனக்காக யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ போய் உன் வேலையை பாரு, போ. ஏய் ஃப்ராடு, இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போ முதல்ல. அத்த, நான் சாப்பிடுற மாதிரி போய் அவன் கிட்ட பேச்சு கொடுக்கறேன். ஏய் ராணி, ஆ, டிஃபன் வை. என்னாச்சு? ஏன் அடிக்கடி ஆஃப் ஆயிடுற? டிஃபனை எடுத்து வையே. பசிக்குதுன்னு சொன்னான்ல. நீ கண்டிப்பா எனக்கு பிடிச்சதா சமைச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கியே. இத விட்டா எனக்கு வேற என்னயா வேலை? சாப்பிடு. என்ன ராணி, கொஞ்சம் கொஞ்சமா சித்தார்த்த மாத்திட்ட போல இருக்கே. பொம்மையா நடிக்க வந்தவ பொம்மையாவே மாறிட்ட போல இருக்கே. நீ சித்தார்த்த என்ன மாயமந்திரம் பண்ணி வசியம் பண்ணனே தெரியல. உன்னை கண்டாலே ஓடுற சித்தார்த்து இப்ப மூச்சுக்கு 300 தடவை ராணி ராணின்னு உருகுறாரே. தமனா, இது டைனிங் டேபிள். இங்க வந்தமா, அமைதியா சாப்பிட்டமா, எழுந்து போனமான்னு இருக்கணும். இப்படி தேவையில்லாம பேசினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உனக்கு ராணியை பத்தி என்ன தெரியும்? அவளை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவ இங்க வந்த நாள்ல இருந்து எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? அவ எத்தனை தடவை தான் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திருக்கான்னு தெரியுமா? பொம்மி இருந்திருந்தா அவ என்னெல்லாம் பண்ணிருப்பாளோ அவ இடத்துல இருந்து ராணி எல்லாமே பண்ணிருக்கா. இன்ஃபேக்ட் பொம்மிய கொன்னவங்களால இவ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோட போராடி நம்ம குடும்பத்தையே காப்பாத்திருக்கா. ஹே ராணி, நீ எதுக்கு அழற? இவ சொன்னதுக்காகவா?
இவெல்லாம் அதுக்கு தகுதியானவளே இல்ல. அவங்க சொன்னதுக்காக இல்லையா, அவங்க சொன்னதுனால என்னை பத்தி நீ அம்மா தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்த்த சந்தோஷத்துல என் கண்ணு கலங்குது. சரியா, நீ சாப்பிடு, பசியோட வந்தல்ல, சாப்பிடு. ஏய் ராணி, டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லையா, நான் அப்புறமா தாமரை அக்காவோட சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நீ என் கூட உட்காந்து சாப்பிடு. இல்லையா. ராணி, ஆ. சித்தார்த்தா சொல்றான்ல, நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாமா அனி. உட்காரு. நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். தர்ஷினி இதா. ஓகே. உட்காருங்க. ஏய் ராணி, வந்து உட்காரு. தர்ஷினி, இல்ல நீ கூட, நானே உனக்கு பரிமாறுறேன். சாப்பிடு. ஏய், சாப்பிடும்போது அழக்கூடாதுன்னு தாத்தா சொல்லுவாரு. நீ சாப்பிடு. ஏய், காரம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா தாங்கிக்கவே முடியாது, பார்த்து சாப்பிடு. அத்தா, என் ராணி இப்படி வாழ்றத பார்க்கணும்னு ஆசை. அந்த ஆசையை நீ இன்னைக்கு நிறைவேற்றிட்ட. போதும், எனக்கு இது போதும் அத்தா. பொறுமையா சாப்பிடு, சரியா? ராணி சொன்னப்ப கூட எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா இப்ப சித்தார்த் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆத்தா, உன்னோட கருணையால என் பேரை மாறிட்டான். இத பார்க்கணும் தான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்த இந்த மனுஷன் இப்போன்னு கோயிலுக்கு போயிட்டாரே. அவர் இங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரே. ஏங்க, இங்க நடந்தது நீங்க பார்த்திருந்தா சந்தோஷத்துல ராணியை ஸ்வீட் செய்ய சொல்லி சாப்பிட்டுருப்பீங்க. சித்தார்த் பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரே நாள்ல உன்னோட இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ராணி எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இவ்வளவு செஞ்சும் நான் மாறலனா நான் மனுஷனே கிடையாது பாட்டி. அவ எனக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டான்னு தெரியுமா பாட்டி? அப்புறம் நான் போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு போலீஸ்காரங்களோட ஷூவை தொடச்சு அவங்க ஷூக்கு லேஸ் கட்டி விட்டுருக்கா. 1 இல்ல 2 இல்ல, எத்தனை முறை அந்த கொலகாரங்க கிட்ட இருந்து அவ உயிரை துச்சமா நினைச்சு ஏன் உயிரை காப்பாத்திருக்கா. அவ எனக்காக இவ்வளவு செய்யும் போது அவளுக்காக நான் மாறதானா பாட்டி நியாயம்? இப்போவும் அவளை திட்டிக்கிட்டு அவகிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டு இருந்தா நான் என்ன ஜென்மம் பாட்டி? ஏய், ஒழுங்கா சாப்பிடு, சரியா? சரியா. சரி, நான் கிளம்புறேன். நீ சாப்பிடுமா. போதுமானே? போதும், வரேன். என்ன தமன்னா, சித்தார்த் இந்த அளவுக்கு மாறிட்டான்? இல்லத்த, அவன் அப்படி மாறுற ஆளே கிடையாது. ஒருவேளை ராணி அந்த நம்பூதிரி கிட்ட இருந்து ஏதாவது வசிய மருந்து வாங்கி கொடுத்திருப்பாளோ? சரி வா. ஏய் ராணி, இங்க வா. ஏண்டி, நீ இங்க எல்லாத்தையும் என்ன பயமுறுத்திட்ட? நாமோ அவரு மண்டையில அடிபட்டுக்குது, நடுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு எல்லாத்தையும் மறந்துடுவாரு, அது இதுன்னு சொல்லிக்கின்னு இருந்தா.
இப்போ உன் வீட்டுக்காரனுக்கு எல்லாமே ஞாபகங்குது. அத்தோட போட்ல நடந்த அத்தனை விஷயமும் அவருக்கு தெரிஞ்சுதான் உனக்கோசரம் ஆதரவா பேசுறாரு. இத்த விட உனக்கு என்ன ஓனு சொல்லு. ஏய், உன் வீட்டுக்காரரு முழுசா மாறிட்டாருடி. என்ஜாய். ஆமாக்கா, நான் கும்பிட்ட சாமியும் என் கொலசாமி பொம்மை அக்காவும் என்ன கை விடலக்கா. சந்தோஷமா இருந்தா சரிதாண்டி. ம். ம். ஷோ, என்ன தமன்னா, இவ இப்படி பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டான். அவ சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா அவன் பண்ணதையும் பேசினதையும் பார்க்கும்போது என்னால என் கண்ணையும் காதையும் நம்பவே முடியல. ஷோ, இவனை தானே மலை போல நம்பி இருந்தோம். இவனை வச்சுதான் அவளை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளணும்னு பிளான் பண்ணோம். அதெல்லாம் போச்சு, முதலுக்கே மோசமா போச்சு. இல்லத்த, என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. அவன் அவளை கண்டுக்காதப்பவே அந்த ஆட்டம் போட்டா, இனி கேட்கவா வேணும்? இந்த இனிப்பு இல்லத்துல இனிமே அந்த ராணியோட ராஜ்யம் யோ, தான். அப்புறம் நான் ஏதாவது அசிங்கமா சொல்லிடுறேன். ஆமாக்கா, எப்ப வாயை பார்த்தாலும் மூடு. என் மேலே கோவப்படுங்க. ச்சே. வாமா. என்ன பாட்டி, என்னத்துக்கோசரம் என்ன கூப்பிட்டீங்க? முதல்ல நீ வந்து இப்படி உட்காரு. வா உட்காரு. என்ன பாட்டி? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க பாட்டி, என்னாண்டு என்ன தயக்கம்? இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்கெல்லாம் பெரியவங்க இருக்கோம். உனக்கும் சித்தார்த்துக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்றது, எல்லாம் விதி. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதுக்கு இங்க நம்ம வீட்லயும் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. ம். ஐயோ, வானா ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கே தாடிகாரன் என்ன சொல்லுவான் ஏது சொல்லுவான்னு பயந்துன்னு கிடந்தேன். இப்ப மறுபடியும் சாந்தி முகூர்த்தம்னா பெரிய ரணகலமே ஆயிரும். என்னம்மா சொல்ற? அதான் சித்தார்த் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறானே. ஆமா, அவன் தான் ஏற்கனவே நடந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டான்ல. ஆ. இனிமே எல்லா புருஷன் பொண்டாட்டி மாதிரி சந்தோஷமா குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு நல்லா இருக்கணும், புரியுதா? அண்ணி, உங்களுக்கு வெக்கலாம் பட தெரியுமா? பாரா என்னமா வெக்கப்படுறாங்கன்னு. சி, ஓ தர்ஷினி. நான் நம்ம பூசாரி கிட்ட நல்ல நாள் சொல்லுங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு உன்னை இப்ப வர சொன்னேன். அம்மா வளரே, தர்ஷினி, நீங்க 2 பேரும் தான் அத்தனை ஏற்பாட்டையும் செய்யணும், சரியா? சரிம்மா. அம்மா, ம். ராணிய ரெடி பண்றது என்னோட வேலை. அம்மா வளரே, நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லு, சரியா? சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏங்க, என்னங்க, ஏங்க, ஆ? இந்தாங்க, இந்த லிஸ்ட்ல உள்ள பொருள் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. என்னது இது? 10 முழம் மல்லிகைப்பூ, 1 கூட உதிரிப்பூ, மைசூர் பாகு 1 கிலோ, ஜாங்கிரி 1/2 கிலோ, வாசனை ஊதுவத்தி 2 பாக்கெட். என்ன வளரு, திடீர்னு இப்படி ஒரு பிளான போட்டிருக்க? எனக்கு வெக்கமா இருக்கு. அடச்சி, இது நமக்கு இல்லங்க. ஆ. ராணிக்கும் சித்தார்த்துக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றோம். அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம்? ஏங்க, அவங்களுக்கு எங்கேயோ சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்கு. அம்மா நம்ம வீட்டுல முறையா நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இதெல்லாம். ஏய், உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? சொன்னா சொன்னதை மட்டும் கேட்டுட்டு செய்யுங்க. அதான் உங்க என்ன வேலை. வளரு சத்தம்? ஒண்ணு இல்ல, இதோ போறேன். சரி, நான் போய் வேலை வாங்கிட்டு சொன்னா வரேன். ஒரு வேலையும் பாக்குறதே கிடையாது.
ச்சே, இந்த கொடுமையெல்லாம் எங்கன்னு போய் சொல்றது? என்ன சித்தப்பா என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற தமன்னா? கீழே நடக்கிற கூத்த பார்த்தா என்னால முடியல. ஷோ, என்னன்னு சரியா சொல்லி தொலைங்க. அக்கா, இன்னைக்கு ராணிக்கும் சித்தார்த்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதுக்கு வேண்டிய எல்லா பொருளையும் நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? எந்த வீட்லயாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? ஃபர்ஸ்ட் நைட்டு கேள்விப்பட்டிருக்கோம், செகண்ட் நைட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? நீங்க சொல்ற மாதிரி இந்த அநியாயம் எல்லாம் இங்க மட்டும் தான் நடக்குமாமா? தமன்னா, தமன்னா, என்ன யோசிக்கிற? இல்ல சித்தப்பா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நமக்கு சாதகமா ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது. ஏற்கனவே ஒரு தடவை நடந்து முடிஞ்சிருச்சு, அதுவே நமக்கு எதிராக தான் நடந்தது. இப்ப மறுபடியும் அதே தான் நடக்க போகுது. அது மட்டும் சாதகமா நடந்துருமா? நினைப்புதான் பொழப்ப கெடுக்குது. ஆமா ஆமா, இப்படியே பேசிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் நஷ்டம் நம்ம பக்கம் தான் ஏற்படுது. தவமணி செத்ததுல இருந்து என் காரை எரிச்சது வரைக்கும் எல்லா நஷ்டமும் நமக்கு தான். உண்மையிலேயே என் தாடிகாரன் மாறிட்டான். அவன் என்ன புரிஞ்சுக்கினான். இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு நினைச்சு ஏங்கி நின்ன. அது இப்போ நடந்துருச்சு. எல்லாமே உங்களாலதான். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லினே இருப்பேன். பொம்மி அக்கா, நீங்களும் இல்லைன்னா இது நடந்திருக்காதுக்கா. நீ போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை. ரொம்ப நன்றிக்கா.